ஸோ டுடே எலெக்ஷன் ஆல்மோஸ்ட் 118 சீட்டு வேணும் ஒரு தனிப்பெரும்பான்மையான ஆட்சி அமைக்கிறதுக்கு. இப்போ ரீசன் வந்து 110 கிட்ட இருக்காங்க டிவிக்கே. அனதர் கட்சி வந்து ஒரு 70 ப்ளஸ் இன்னொரு கட்சி ஒரு 54 ப்ளஸ்லேயும் இருக்காங்க. இது என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? அதிகபட்சம் வாய்ப்புனா ஃபஸ்ட்டு இனிஷியல் டேஸில் டுமாரோ கவர்னர் வருவார். அதிக சீட் இருக்கிற அந்த கட்சியோ அதை இன்வைட் பண்ணுவார். அது தனிப்பெரும்பான்மை அமைக்க சொல்லி கேட்பாங்க. அதுக்கு இவர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. அதர் பாலிட்டிக்ஸு அந்த டீம் கூட வந்து கொலாபரேஷன் பண்ணுறது. டிவிகே ப்ளஸ் டிஎம்கே வாய்ப்பு இல்லை. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டிவிகே ப்ளஸ் ஏடிஎம்கே வந்து ஒரு 55 to 65% வாய்ப்பு இருக்குது. அவங்க கூட கொலாபரேட் பண்ணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா மற்ற அப்படின்னு சொல்கிற சின்ன சின்ன சுயேட்சை அவங்கள கலெக்ட் பண்ணி வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவுமே நடக்கலை அப்படின்னா 2வது நாளோ 3வது நாளோ கவர்னர் 2வது எடுத்துக்கிற பெரிய கட்சியை கூப்பிடுவார். இதை வச்சு ஆட்சி அமைக்கலான்னு பார்ப்பார். இல்லை இதுவுமே நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் 3வது ஆப்ஷன் 15 நாளுக்குள்ளே தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லுவாங்க டிவிகே கட்சிக்கிட்ட. இது 3மே நடந்தால் உண்டு. அப்படி நடக்கலைன்னா உடனே ஆட்சி வந்து கவர்னர்கிட்ட போய் பிரசிடென்ட் லெவலுக்கு மூவ் ஆகிடும். ஸோ இதுதான் இப்போத்திய கரண்ட் சுச்சுவேஷன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லெட்ஸ் see. தமிழ்நாடு எலெக்ஷன் டே டு டே கெட்டிங் இன்ட்ரெஸ்டட்.